கதிர் வெளியில வாடான்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு கூப்பிட்டுருக்காங்க. சத்தத்த கேட்டோனே வந்துட்டு கோமதி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறான்னு தெரியல எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்ப பாண்டியனும் வெளில வராரு. என்னாச்சு உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? எதுக்கு இப்போ என் பையனை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உன் பையன் பண்ற வேலைக்கு வேற எப்படி கூப்பிட சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் கதிர் வெளியில வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பாண்டியனும். கதிர் வெளில வராங்க. என்னாச்சுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து வெத்தலை பாக்கு வச்சு ஒரு அழைக்கிறாரு பாரு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கேட்கறப்போ ஏன்டா உனக்கெல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு உனக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியாவே கிடையாதாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்கள் நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நான் பேசிட்டு இருக்கிறேன் அன்றைக்கி ஏன்டா முன்னாடி தான் வந்துட்டு ஏதோ ஊருக்கு போய் அம்பாசமுத்திரம் ஊருக்கு போய் ராஜி வந்து ஏதோ டான்ஸ் ஆடி உனக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தா. இப்போ மறுபடியும் வந்துட்டு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீ வந்து கடன் வாங்கு லோன் வாங்கு அதுக்கெல்லாம் உனக்கு இல்லையாடா? நீ உங்கள் அப்பாவை நல்லா தாண்டா பிளான் போட்டு ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நாங்கள் கல்யாணம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நீ இப்போ எவ்வளோ நீ என்ன வேணால் பேசு நீ அப்படிலாம் ஒன்று அம்பிட்டு நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே ராஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் எக்ஸாம் விஷயமா ஏதோ வந்துட்டு பார்க்கணுன்ட்டு வெளியூர் வரைக்கும் போயிருக்கா. இப்போ என்ன அதை பற்றி எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி இப்போ நான் கேட்காம வேற யாரு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டு கரெக்டாக வந்து முத்துவும் வெளில வராரு. முத்து ஏன்டா எதுக்குடா இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ராஜி எங்கே போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க அவள் தான் நான் வந்து எக்ஸாமுக்கு போயிருக்கான்னு சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப எதுக்கு அதவே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காதில் நல்லா பூ சுற்றுறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு இப்போ பரிசு வரப்போதாமா அதுக்காக டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முத்து வந்து ஷாக்காக இருக்கிறாங்க. ஆமாண்ணா நீ பெற்று வளர்த்தி கஷ்டப்பட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறான்னு தான் நீ சந்தோஷப்பட்டு இருந்த. அதெல்லாம் ஒன்றும் அங்கே நடக்கவே கிடையாது. மாறா என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்குது. இவன் முன்னாடி வந்துட்டு பைக் வேணும்னு ஆசைப்பட்டான். பைக் வேணுங்கிறதுக்காக அம்பாசமுத்திரத்தில் டான்ஸ் ஆடி பைக்கை ஜெயிச்சு கொடுத்தா. இப்போ அடுத்தா வந்துட்டு இவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்கான். சரி இதான சான்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோன்னே பார்த்தோன்னே வந்துட்டு அவளை அமுச்சு விட்டு வச்சிருக்கிறான். பார்த்துக்குங்க உங்கள் பொண்ணை எப்படி வச்சு வாழ்கிறான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு முத்து ஏன்பா உனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீ வந்துட்டு வேறு எதாவது பண்ணலாம்ல எதுக்கு இப்போ என் பொண்ணை ஊர் ஊர் அமைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சத்தியமாக எனக்கு இதெல்லாம் இவ்வளோ இது நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது கூட வாழ்கிறான் இவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்பட்டு கோமதி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு தெரியாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீனா ராஜி எல்லாரும் தான் 3 பேர் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பீங்க அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க. மீனாவுக்கும் ராஜிக்கும் கண்டிப்பாக ராஜியோட விஷயம் மீனாவுக்கு தெரியும் மீனாவுடைய விஷயம் ராஜிக்கு தெரியும். ஒட்டி பிறந்த ரெட்டப்பறவைகளாச்சு வினோதத்துக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்க தச்சி அப்படின்னு சொல்லி கோர்த்து விட்றாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சு தான் போயிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அவ்வளோ தூரம் போகிறப்ப நான் சொன்னேன்ல நீ கூட போடான்னு சொல்லிட்டு நீ எதுக்கிட்ட போகாமல் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எக்ஸாமுக்கு ஏதோ வந்து ட்ரைனிங் சென்ட்ரல் எக்ஸாம்னு சொல்லி தான் சும்மா டெஸ்ட்டு தானே போயிட்டு வந்துடுறேன் நான் ஒரே நாளில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனான்ப்பா. ஆனால் இது மாதிரி இந்த விஷயத்துக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூடவே இருக்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி உனக்காக தெரியுமா இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனாவும் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. மீனா பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க ராஜு எங்கே போயிருக்கான்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஏதோ விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கவே சுகனி வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீட்டில் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் இவங்களுக்கு அதுக்கு போகாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் விஷயத்தில் எதுவும் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை நான் என்ன நான் பண்ணுறேன் இப்போ ராஜி வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு தானே போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க சொன்னா அப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சக்திவேல் சொல்கிறாங்க இது வேறு யார் வேறு சொல்லலான்னு வந்து ப்ரூஃப் வேறு உனக்கு தேவையா அவள் அங்கே தானே போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா மூடி மறைக்காத எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு 10 லட்ச ரூபா வந்துட்டு கதிருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தேவைப்படுது. அதனால் அவள் டான்ஸ் ஆடி அங்கே ஜெயிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் ஏன் நான் இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளை நான் வந்து எல்லாத்தையும் யார்ட்டையும் சொல்லிட்டு தானே போகணும்னு சொல்லியிருந்தேன். இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா இல்லை மேம்மா எனக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ராஜிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஏங்க நம்ம கால் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சு கால் பண்ணா இல்லைன்னா ஏதாவது போட்டியில் இது கலந்துட்டு இருக்கிறாள் என்னமோ தெரியல எங்கள் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு
சொல்கிறாங்க. "அது எப்படி எடுப்பா? நீங்கள் தான் எங்கள் வீட்டு பொண்ணு மூலமாக பணம் வேணும்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதனால தான் எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். அம்மா அப்பாட்டையும் போய் கேட்க முடியாது. அதனால் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகையை கொண்டுட்டு போய் விற்று பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இப்போ கையும் களுமா டான்ஸ் ஆட போயிருக்கா. அதுவும் கையும் களுமா மாட்டிக்கிட்டா. எதுக்குடா இப்போ அடுத்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து சொத்து காசு எல்லாம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்படியெல்லாம் பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா கதிர் செம கோவம் ஆயிடுறாரு. இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எகறாரு. டேய் உனக்கு இம்புட்டு கோவமெல்லாம் ஆகாதுடா. கோவமா இருக்கிற மனுஷனுக்கு கொஞ்சமாவது வந்து புத்தி இருக்கணும். இப்படியே வந்து பொண்டாட்டி வந்து அனுப்பிச்சு விட்டு காசு சம்பாரிச்சு வச்சு நீ வந்து அதில் வந்து வாழணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ராஜி இன்னும் ஃபோன் எடுக்கல. எடுத்தானா அடுத்த நிமிஷமே கிளம்பி வர சொல்லிடுவேன். தேவையில்லாமல் அதை பேசிட்டு இருக்காதீங்க. போய் உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேல் கரெக்டாக வராரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பாட்டிமா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா கம்முனே இருக்கவே மாட்டாரா? அவள் எங்கேயோ போகிறா என்னமோ பண்ணுறா. அவளாச்சு கதிராச்சு எங்கள் அப்பா எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் அப்பனுக்கு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஏப்பா கம்முனு வாப்பா அவங்க குடும்பமாச்சு அவங்க ஃபேமிலியாச்சு அவள் போகிறா என்னமோ பண்ணுறா ஜெயிக்கிறா ஏதோ பண்ணுறா அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா நீ என்னமோ அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நமக்கு அவங்களுக்கு என்னப்பா இருக்குது அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா கதிர் எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாண்டியன் எல்லாருமே. அடுத்த முத்துவேல் சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்க்கு பணம் தேவைப்படுதுன்னா சொல்லு தம்பி. என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னண்ணே இது நல்லா இருக்குதே எனக்கு தெரியும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஓடுகாலி கழுதை போய் வீட்டு மானத்தையே வாங்கிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்தது ஏதோ ஒரு கதையை விட்டா. அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டீங்க. நம்மளது மட்டும் இல்லாமல் வந்துட்டு போய் பொண்ணை கூப்பிட்டீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவளை டான்ஸ் ஆட விட்டுருக்கான். இந்த நிலமையில இந்த லட்சணத்தில் பொண்ணையெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதட்டுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. ஆனால் பணம் என்ன சொல்லுங்கள் தரங்கிறீங்க. என்ன இதெல்லாம் அப்போ எல்லோரும் ஒன்றா கொஞ்சம் குழாவ போகிறீங்க. ஆனால் என் பையன் ஜெயிலும் கோர்ட்டுன்னு வந்துட்டு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கிறான். இதெல்லாம் என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மாப்பிள்ளை பையன் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் என் பையனும் எக்கெடுக்கட்டு போனால் என்ன உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சக்தி தேவையில்லாமல் போய் இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி நான் பேச சொல்கிறேன் நீயே இவனுக்கு போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாரோடைய தயவும் எனக்கு தேவையில்லை. நீ எங்கள் அப்பா பணம் கொடுத்தாவே நான் வேண்டாம்னு சொல்லுவேன். இவங்களாம் பணம் கொடுத்தா அதை நான் வாங்கிடுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பணம் கொடுத்தா ஆகாது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு உனக்கு பணம் கொடுத்தா அது ஓகே தான் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வாடா உள்ளே போகலாம். அவங்களுக்கு வேலை என்ன? அவங்களுக்கு சாப்பாடு செரிக்கல போல இருக்குது. நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ராஜி வீட்டுக்கு வராங்க. ராஜி வீட்டுக்கு வரப்போ நேற்று வேறு இத்தனை மிஸ்டு கால் இருந்தது. நம்ம வேறு எடுக்கவே இல்லை. ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே மீனாக்கு கால் பண்ணியிருக்காங்க. மீனா வந்துட்டு நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கும் வராங்க. வந்தோன்னே வந்துட்டு ராஜி பயந்து தயங்கி வராங்க. வந்துட்டு எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அத்தை அது வந்து வேலைக்கு டெஸ்ட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி மாற்றி சொல்கிறாங்க. ஒழுங்காக சொல்லு எங்கே போனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து சுகன்யா சொல்கிறாங்க சொல்லு நான் டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போனேன். கதிருக்கு 10 லட்ச ரூபா வந்துட்டு ஜெயிச்சுட்டு கொண்டு வரக்கு தான் போனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வேறு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கதிர் ரொம்ப கோவமாக வந்துட்டு சத்தம் கேட்டு வெளில வராங்க. எங்கே போன ராஜி நீ சொல்லு 10 லட்ச ரூபா டான்ஸ் காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்கு தான் போனையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்தாலும் பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏமா எங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? நீ வாட்டுக்கு முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்கிற. இங்கே எப்படி உங்கள் வீட்டிலேருந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.